அனைவருக்கும் அதிக வணக்கம். மாணவர்களுக்கும் பெற்றோர் மற்றும் வந்திருக்கிற முக்கிய விருந்தினர் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். முதலாவதாக நான் இந்த ஃபாதர் தனா இந்த நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் ஓபன் பண்றப்ப நான் பார்த்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 கிளாஸ் நினைக்கிறேன், 4 டீச்சரு, 44 ஸ்டூடெண்ட், அப்படிதான் நினைக்கிறேன். நான் பாக்குறப்ப அவ்வளவுதான் இருந்தாங்க. ஆனா இப்ப வளர்ச்சி, மாபெரும் வளர்ச்சியாகி இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் லேட்டஸ்டா பிரசன்னா சொன்னது மாதிரி 230 ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாங்க. கிளாஸ் 7 கிளாஸ் 9 கிளாஸ் வந்திருக்குது. ஸோ ஆசிரியர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 9 ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பசங்களா சத்தம் போடாதீங்கப்பா, நான் பேசுறதை கேளுங்கப்பா. அமைதி அமைதி. பசிச்சுச்சா? போலாம், சாப்பிட போலாம், இருங்க. இது ஒரு பெரிய வளர்ச்சின்னு நினைக்கிறேன். பிரச்சனை அந்த இதுல இந்த ஸ்கூலுக்கு என்டர் ஆகி இத்தனை வருஷமா நல்ல கடின உழைப்பா இந்த ஸ்கூல்லையும் சரி அங்கேயும் சரி நல்ல ஒரு சின்சியாரிட்டி. மெயினா சொல்லணும்னா எல்லாரையும் அரவணைச்சு போய் எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் குழந்தைங்க கூட குழந்தையா எல்லாரையும் நல்லா ஒரு பேரண்ட்ஸ் கூட டீச்சர்ஸ் கூட எல்லாரையும் நல்லா ஒரு அரவணைப்பா போறாரு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2018 இருந்து இந்த ஸ்கூல் நல்லா ஒரு டெவலப் ஆயிருச்சு. ஸோ பெற்றோர்களும் நீங்க இதே மாதிரி நல்ல ஆதரவு கொடுத்து நல்ல அதாவது சொன்ன மாதிரி பிரசன்னா சொன்ன மாதிரி நல்ல எஜுகேஷன், நல்ல டிசிப்ளின் அதெல்லாம் இங்க இருக்குது. அதனால நீங்க எல்லாம் இதனுடைய பிரச்சனாவுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். பசங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், நாங்களும் இருந்து அதெல்லாம் பார்க்கணும், சந்தோஷப்படணும்னு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் டிபிடபிள்யூல ஒரு மெம்பரா இருக்கேன். ஸோ டிபிடபிள்யூ மெம்பர் சார்பாக சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது நம்ம கட்டட ஃபாதர் ஸ்கூலுக்கு கட்டடத்துக்கு கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கட்டடத்துக்கு 6 கிளாஸ் கட்டுறாங்க புதுசா. இப்ப சார் ஃபாதர் சொன்னாங்க அந்த மாதிரி கட்டிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அது நம்ம ட்ரஸ்ட், நம்ம டிபிடபிள்யூ ட்ரஸ்டரர் சத்யநாதன் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்கிறாரு. அதை இப்ப உங்ககிட்ட பெருமையா சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய சகோதரன் தம்பி அசோக் என் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்காரரு. எங்க குடும்பம் தான் அண்ணன் சொன்னது மாதிரி, ஃபாதர் சொன்னது மாதிரி அவருடைய குடும்பம் தான் இதுக்கு நிறைய உதவி செய்ய, யாருடைய தயவு எதிர்பார்க்காம பொதுமக்களாக உங்களுடையும் அவருடைய சொந்த உழைப்புல தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கே நீங்க ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் தம்பி அசோக் தொழிலதிபர், அவர் மெட்ராஸ்ல இருக்காரு கேளம்பாக்கத்துல. அவர் ஏற்கனவே அண்ணன் சொல்லிட்டாரு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாருன்னு. இப்ப ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு. நம்ம பூசா கட்டுறோம் இல்லையா கிளாஸ், அந்த 6 கிளாஸுக்கும் எல்லா 6 கிளாஸுக்கு எல்லா டேபிள் பெஞ்ச் நம்ம உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா பசங்க, அதுக்கு உண்டான எல்லா பெஞ்சஸும், அப்புறம் டெஸ்க், படிக்கிற டெஸ்க், ஃபேனு, டியூப்லைட் 6 கிளாஸுக்கும் அவர் அன்பளிப்பா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் ஒரு கைதட்டல அவருக்கு சிறப்பாக அன்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது யாருமே அண்ணன் ஃபாதரை யாருமே கேட்டு வாங்கல. அவங்களா தன்னுடைய இந்த மக்களுடைய இதை பார்த்துட்டு இந்த ஏரியாவுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க. ஸோ நான் என்னால முடிஞ்ச உதவி செஞ்சிருக்கிறேன். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்களாம் நல்லா படிக்கணும். அதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினா பிரசன்னாவுக்கு இது மாதிரி நல்ல சப்போர்ட் கொடுத்து மேலும் மேலும் இந்த பள்ளியை வளர்ச்சி அடை செய்யுமாறு பணிபுரியும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.